பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி வேலூர் மற்றும் சேலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெற்றியில் பட்டை நாமம் போட்டும் வாயில் கருப்பு துணியை கட்டியும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சேலம் கோட்டை மைதானத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலம் கோட்டை மைதானத்திலும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேலூரை பொறுத்தவரை சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெற்றியில் பட்டை நாமம் இட்டும் வாயில் கருப்பு துணியை கட்டியும் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல சேலம் மாவட்டத்தின் கோட்டை மைதானத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரு இடங்களிலும் விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் காட்சிகளை பார்க்கிறோம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி வேலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்தார்கள். வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதேபோல நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் இது தொடர்பாக மனு அளிக்க சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி வேலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடைபெறுகிறது. நெற்றியில் பட்டை நாமம் போட்டும் வாயில் கருப்பு துணி கட்டியும் விவசாயிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தின் கோட்டை மைதானத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் மனு அளிக்க சென்ற விவசாயிகள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குமரவேல், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு விவசாய சங்கங்கள் தரப்பிலிருந்தும் அதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு வேலூர் மாவட்ட விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கை என்ன? தற்போதைய களசூழல் என்ன? திலகவதி, நீங்கள் குறிப்பிட்டது போல புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததாக கூறி சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார்கள். இந்த கடன் தள்ளுபடியானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, விவசாயிகளை ஏமாற்றும் விதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியில் அளித்தபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே சமயம் விவசாய பயிர்க்கடன்களை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த விவசாய சங்கத்தினர் இன்று முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன பேரணி, ஆட்சியர் அலுவலகங்களில் மனு அளிப்பது உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வட மாவட்டத்திற்குட்பட்ட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இதுபோன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே விவசாயம் நலிந்திருக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமான
பாலாறு வற்றி கிடப்பதால் ஏற்கனவே விவசாயம் நலிந்து விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி வரும் நிலையில் இந்த கடன் தள்ளுபடி வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையிலும் விவசாயிகளுக்கு பயன் தராது. ஏற்கனவே பாதிப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மீண்டும் இன்னலுக்கு ஆளாக்கக்கூடிய செயலாகத்தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி என்பது இருக்கும். ஆகவே இவர்களுக்கான விவசாய கடன்களை பாராபட்சமின்றி சிறு குறு விவசாயிகள் ஆகிய இருவருக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அண்மையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட விவசாய கடனை வாபஸ் பெற வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி நிறைவேற்ற வேண்டும், முழு விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 600க்கும் மேற்பட்ட தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாக தமிழ்நாடு அரசிற்கு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நெற்றியில் பட்டை நாமம் அணிந்தும் வாயில் கருப்பு துணு கட்டியும் நூதன போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போலத்தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உதாரணத்திற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய சேலத்திலும் நெல்லை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு 10 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதையும் காண முடிந்தது. இதே போல திருப்பத்தூர் மாவட்டத்திலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கும் பேரணியாக சென்று வருகிறார்கள் விவசாயிகள். இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கண்டன பேரணியாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்று வருகிறார்கள். இதுபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தமிழ்நாடு அரசை முழு கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன பேரணி, அரசிற்கு மனு அளிப்பது உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். திலகவதி, அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு குமரவேல்? இதுவரைக்கும் மறுபரிசீலனை ஏதேனும் செய்யப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்களா? வேளாண் துறை அமைச்சரிடமிருந்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் புதியதாக பொறுப்பேற்ற அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கடன் தள்ளுபடியை அறிவித்ததில் இருந்து விவசாயிகள் அரசிற்கும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். சட்டமன்றத்திற்கும் சென்று ஒரு தரப்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரை முறையாக தமிழக அரசின் இது அரசிடம் இருந்தோ இல்ல வேளாண் துறை அமைச்சரிடம் இருந்தோ இதற்கு முறையாக பரிசீலிக்கிறோம் அல்லது ஆலோசிக்கிறோம், இது மறு பரிசீலனை செய்கிறோம் உள்ளிட்ட எந்த விதமான உறுதியான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அரசு தரப்பில் இருந்து உரிய விளக்கமோ அல்லது மறுபரிசீலனை செய்யப்படும் அல்லது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட எந்த விதமான பதிலும் அரசு தரப்பில் இருந்தும் முதலமைச்சர் தரப்பில் இருந்தும் விவசாய அமைச்சர் தரப்பில் இருந்தும் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. தங்களுடைய கோரிக்கைகளை 4 நாட்களாக முன்வைத்து வருகிறோம். இதற்கு அரசு செவித்தாய்த்ததற்கு தெரியவில்லை. ஆகவேதான் அவர் அரசின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கும் வகையிலும் தங்களுடைய அழுத்தத்தை, தங்களுடைய பாதிப்பை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதை தெரிவித்தார்கள். ஆகவே விவசாய சங்கங்களை அரசு அழைத்து பேச வேண்டும். அதே சமயம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விவசாய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் முதன்மையான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது குறித்து அரசு விரைவில் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.